நான் அடிக்கடி சொல்றதுன்னா பிரபஞ்சம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி மெட்ராஸ் அளவு தான் இல்லை இல்லைங்களா. ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அது ஜூம் பண்ணி ஒரு கண்ணில் வந்து ஜூம் ஆரம்பிக்கும், ஜூம் அவுட் பண்ணி ப்ரோ அது வந்து கோடானு கோடி மடங்கு நம்ம நினைக்கிறத விட பெருசு. இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல மட்டும் வந்து நாயை குறைக்க வைக்குது இல்லையா, அந்த காக்காயை கொண்டு வந்து உங்க வீட்டில் உட்கார வச்சு கத்த வச்சு உங்க வீட்டுக்கு விருந்தாளி வர போறாங்கன்னு அதை சொல்லி கொடுக்குது அப்படின்னு நம்ம நம்புறோம். பிரபஞ்சத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நாம் புரிந்து கொண்ட விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது பிரபஞ்சத்தின் மேலே போட்டு பழிய தூக்கி போட தேவையில்லை. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கிழக்குல கருக்கள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மழை வந்து அடிச்சு ஊற்ற போகுதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே சென்னையில் வந்து கிழக்குல கருக்கள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மழை வராது, கிழக்கு வந்து அப்படியே கருப்பு அடிச்சு ஏறுது மேகம் அப்படின்னா நான் வந்து ஊரில் மதுரை பக்கம் இருக்கும்போது கிழக்கு பக்கம்லாம் கருக்குதா பெரிய மழை வரும் வீட்டுக்கு போயிருக்கடான்னு சொல்லுவாங்க. அப்போ அதே நான் கொண்டு வந்து சென்னையில் கிழக்கு பக்கமாக கருத்து ஏறுது அப்படின்னா மழை அப்படியே போயிடும், வரவே வராதுன்ற மாதிரி அது ஊருக்கு பகுதிக்கு என்னுடைய சிம்டம்ஸை என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி இந்த சமூகமோ இந்த சூழலோ இல்லை இயற்கையோ எப்படி இருக்குது அந்த இயற்கையை நான் எப்படி கம்பைன் பண்ணி நான் வாழ்றதுன்றது புரிஞ்சுக்கிறத கொண்டு வந்து வச்சுக்கிட்டு